நாளைக்கு பஞ்சாப் வந்து ஒரு வின் பண்ணாங்கன்னா பிளே ஆஃப்ல வந்து ஒரு இந்த நாகராஜ சோழன் படத்துல வர மாதிரி ஒரு பாதி இதுன்னு உட்காந்துருவாங்க பாதி சேர்ல. அதுக்கு டெல்லி விடுவாங்களா இல்ல டெல்லியோட டோர்னமெண்ட் நாளைக்கு தோத்தாங்கன்னா முடிஞ்சிடும். இது வந்து பஞ்சாப் vs டெல்லி மேட்ச். அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. மோஸ்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கோட போயிடுவோம். மோஸ்ட் சிக்ஸ் கொடுத்த ஸ்பின்னர்னா குல்தீப் யாதவ் தான். ஹையஸ்ட் சிக்ஸ் கொடுத்த ஆவரேஜ் வச்சிருக்காரு இந்த சீசன்ல. அதே மாதிரி நிறைய தப்பா போயிடுச்சா இல்ல தப்பா ஆக்கிக்கிட்டாங்களா டிசி? இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெண்ட் மாறுறத பாக்குறேன் இந்த வாரத்துல இருந்து. என்ன ஆகுதுன்னா, கீழே இருக்க டீம்ஸ் எல்லாம் தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎஸ்கே, எல்எஸ்ஜி மேட்சா இருக்கட்டும், எம்ஐ, ஆர்சிபி மேட்சா திரும்பி பேக் டு ஃபார்முங்கிற மாதிரி மேல இருக்க டீம்லாம் ஜெயிக்க ஆரம்பிக்குது. எனக்கு அதே ட்ரெண்ட் பிரகாரம் இப்ப பஞ்சாப் ஃபார்முக்கு வந்துருவாங்களோன்னு தோணுது. ஒரு டீம் என்னதான் சொன்னாலும் நல்லா பண்ணிருக்காங்க இந்த டீம் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருவாங்களோன்னு தோணுது எனக்கு. அதே மாதிரி டிசி சொன்னது, அவங்க இந்த படத்துல வருமே, அது என்னடா படம் அது பக்கமா, ஜனநாயகன் படத்துல அவர் உயிர் தெழுத முடியாத ஒரு சிலுவையில அடைச்ச மாதிரி டிசி பிளேயர்ஸ் எல்லாம் உயிர் தெழுத முடியாத ஒரு சிலுவையில அடைச்சிட்டாங்க. இதுக்கு மேல அவங்களால எந்திரிக்க முடியாது. நீ குல்தீப் யாதவ் இப்படி போட்டு நான் பார்த்ததே இல்லை. கேகேஆர்ல ஒரு வாட்டி போட்டு அழுதுட்டு இருப்பாருல, அப்ப பார்த்து இந்த குல்தீப் யாதவ் திரும்பியும் அதே குல்தீப் யாதவ் ரிட்டர்ன் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். திரும்பி யாராவது திட்டி அழுதா கொஞ்சம் நல்லா போடுவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப கேப்டன்சி தான் ப்ரோ, கேப்டன்சி தான் கரெக்டா யூஸ் பண்றது இல்ல. பிளேயர்ஸ் கோச்சுமே காட்டணும், ஹேமாங்குமே காட்டணும் எந்த பிளேயர் எங்க இறக்கணும். அடிச்சா 10 நிமிஷங்காவும் கேள் ராகுல் தான். அவங்க 2 பேரும் அடிக்கல, நாங்க 150 டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க ப்ரோ. போராட்டம் அந்த கடைசி மேட்ச் டிசி சிஎஸ்கே மேட்ச் விளையாண்டாங்க. டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்க. ஆர்சிபி மேட்ச் கன்றாவே ஆடிட்டு வந்தாங்க. அப்படிங்கும்போது ஆர்சிபி மேட்ச்னு சொன்னோன்னே 30 ரன் அந்த மேட்ச் அடிச்சு ஒரு வேல் ரெக்கார்டை தடுத்ததே அபிஷேக் பொருள் தான். வேரிஸ் அபிஷேக் பொருள் அவன் என்னதான் பண்றாங்க, எங்கதான் வச்சிருக்கீங்க? சமீர் ரிஷில நம்ப முடியாது. அவன் ஏற்படமா விளையாடுறான். வருண் சக்கரவர்த்தி போற பாலும் சுனில் நாராயண் போடுற பாலும் எந்த பக்கம் எப்படி மூவ் ஆகுதுன்னே தெரியல அவனுக்கு. வேந்த வாட்டம் பிடிக்கிறான், எனக்கு என்னன்னு பண்றதுலேயே அடிச்சுட்டு போறான். அப்படிதான் பேட்டிங் லைன் அப் இருக்கு. இதே நீ பஞ்சாப் பத்திலாம் வச்சுக்கல, சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த டீம் டெல்லியில பவுன்சர் போட்டு விக்கெட் எடுக்கிற அளவுக்கு கோலி இருக்கா? கோலி யாருமே இல்லையா? ஸ்டார்க் மட்டும் தான் இருக்கு. ஸ்டார்க்ல பவுன்ஸ் போட மாட்டேங்கிறாரு. முன்ன மாதிரிலாம் இப்ப கிடையாது. ஸ்டார்க்கு பவுன்ஸ் போட்டு நான் பார்க்கவே இல்லை. அதாவது பவுன்ஸ்னா லுங்கி இங்கிடி ஸ்லோ பால் பவுன்ஸ் போட்டு எங்க பாக்குற? அதாவது பிரியான் சாரியாவுக்கு நீ பவுன்ஸ் போடணும்னா 135 போட்டெல்லாம் வெளியே தூக்கிடுவாரு. சிராஜே 143 போட்டுதான் விக்கெட் எடுத்தாரு. நீ அதை மறந்துட கூடாது. 135 போட்டுனா வெளியே அனுப்பிச்சிருவாரு அவரு. ஓ எனக்கு பவுன்ஸ் போடுறே அப்படின்ட்டு. அந்த 145 கிளாக் பண்ணணும்னா ஸ்டார்க் அது போடுறது இல்ல. ஸ்டார்க்கே 135 தான் போடுறாரு. சரி, ஓகே. டெல்லி பக்கம் பவுலிங் ஏதாவது பேர் சொல்ற அளவுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு டீம் இருக்கு, எல்லா மேட்சும் ஒரு 230 ரன் கொடுக்குறாங்க. என்ன பண்றது? அதுல அந்த டீம்ல இன்னொரு ஸ்கேம் என்னன்னா, பவுலிங் கூட ரொம்ப மோசம் போடுறாங்க. அதோட மோசமா 35 கேட்ச் வேற விட்டுறாங்க. அந்த டீம் தோக்கறதுக்காக அந்த டீம் அதான் காரணம். என்ன பண்ணலாம் நினைக்கிறேன், பவுலிங் யூனிட்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ண முடியுமா, இல்ல இருக்கிறத வச்சுதான் போக முடியுமா, இல்ல டார்சிஸ் இல்ல ஒமர் சாய் யாராவது உள்ள கொண்டு வரலாம்? ஒமர் சாய் நல்ல ஐடியா. ஒமர் சாய் மார்க்கோ என்சன் இல்ல சொல்றேன். ஒமர் சாய் நல்ல ஆப்ஷனு. உங்களுக்கு லாக்கி ஃபர்கசன் அவங்க ப்ராமினன்ட் பவுலரா பாக்குறாங்க. அத முதல்ல மார்க்கோ என்சன் உட்கார வைக்க முடியாது. உங்களுக்கு ஒமர் சாய் இப்ப கூப்பர் கான்லி வேற அடிச்சுட்டாரு, 100 வேற அடிச்சுட்டாரு. உங்களுக்கு யாருக்கு பதிலாக எடுத்துட்டே வர முடியாது. இல்ல 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 பர்கூசன் தான் நீங்க பாரு 230 குடுத்துட்டு இருக்க. நீ பர்கூசன் தான் நீ வெளியே உட்கார வச்சு ஆகணும். வேற வழியே இல்ல. 2 மேட்ச்ல ஜட்ஜ் பண்ணுவாங்க எனக்கு தோணுது. 2 மேட்ச் ஜட்ஜ் பண்ணுவோம். 2 மேட்ச் தான் தோத்துட்டு இருக்க. அவருக்கு முன்னாடியே நீ ஜெயிச்சு தானே இருந்த. எது பண்ணியா ஜெயிச்சு இல்ல. இப்ப ஜெயிக்க வாய்ப்பு இல்ல. இல்ல அஸ்தி பேன் இல்லையா? அவரு ஏதோ வீடியோ எடுக்க மட்டும் பேனுங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சோசியல் மீடியா பேனு நினைக்கிறேன். இந்த vlog எல்லாம் போடுவார்ல, அது மட்டும் பேன் நினைக்கிறேன். இல்ல அதாவது இப்ப ஏதோ ஒரு
ஹனி ட்ராப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹோட்டல் ரூம்ஸ்க்குலாம் யாரும் வரக்கூடாதுன்ட்டு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. பிசிசிஐ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஐபிஎல் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிளேயர்ஸ்னா பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்கணும், வேற யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து அது நிறைய அது வந்து பஞ்சாப் பிளேட் சகால் ஹர்ஷ்தீப் சிங் பேர்லாம் அடிபடுது, நம்ம என்னன்னு தெரியாம பேச முடியாது. சரி, ஓகே, மேட்ச்குள்ள வருவோம். டீம் பஞ்சாப் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் லேகோ. ஆமா, நான் அப்பயில சொல்றேன், அவருக்கு அர்ஜித் பரார் ரொம்ப நாளா ஆடணும், அவங்க ஆடவே மாட்டாங்க, அவர் பேட்டிங்கே ஆடுவாரு. ஜகன் சுமாரா போடுறாங்க, ரொம்ப சுமாரா போடுறாங்க. சொல்லக்கூடாது டீம்ல பவுலர்ஸ் இல்ல, ருத்ராஜ் இதே தப்பு பண்ணாரு. என்னைக்கு ஸ்பின்னர் நம்ப ஃபாஸ்ட் பவுலர் போட்டாரு தோத்துட்டு இருந்தாரு, ஸ்பின்னர் நம்ப ஆரம்பிச்சு ஏதோ வின்னிங் ட்ராக் திரும்பினாரு. இவர் என்னைக்கு ஸ்பின்னர் நம்புறதே இல்லையோ, ஜகானுக்கு 4 ஓவர் கொடுக்கறது இல்லையோ, அங்க இருந்து தோக்க ஆரம்பிக்கிறாருன்னு நான் பாக்குறேன். என்னைக்குமே ஒரு டீம் சக்சஸ்ஃபுல்லா ஒரு டீம் வந்து ஸ்பின்னரை நம்பணும் ப்ரோ. நீங்க ஏதாவது ஒரு ஸ்பின்னர் இல்ல 2 ஸ்பின்னர், நீங்க சென்னை கப்படிச்ச வருஷமா எடுத்து பாருங்க, இல்ல மும்பை ஜெயிச்ச வருஷமா எடுத்து பாருங்க. மும்பைல ஸ்பின்னரே ஆட மாட்டானுங்க, அப்பயுமே 4 ஓவர் முடிச்சிருவாங்க. குணால் பாண்டியா இருக்கட்டும், ஃபியூஸ்டாலாம் வச்சு 2 வருஷம்லாம் ஒரு வருஷம் கப்படிச்சாங்க. சென்னையில அதே மாதிரிதான் அஸ்வின் ஜடேஜாவெல்லாம். நீங்க அந்த மாதிரி எடுத்து பாக்கணும், ஸ்பின்னரை நம்பணும், எப்பயுமே ஸ்பின்னருக்கு ஓவர் கொடுத்து முடிச்சிடணும் ப்ரோ. இல்ல இப்ப மக்களின் தலைவனுக்கு வந்து குறைஞ்சிருச்சு அறிவு. மக்கள் தலைவர் வந்துட்டு அவரே இல்ல, உங்களுக்கு எல்லா பிளேயரும் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு விதத்துல, டீம்ல யார வச்சுட்டு யார மாத்துறது, இப்போ அதுதான் பிரச்சனையே. காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணி ஃபுல்லா சீட்டு கட்ட மாதிரி அந்த டெல்லி ஒரு மேட்ச் விழுந்தாங்களா, அந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா ஆல்ரெடி டிசியோட டெம்ப்ளேட் உங்க டீம் எதிர்த்துல இருக்க டிசி டெம்ப்ளேட் தான் தொடர்ந்து ஜெயிச்சாங்க போன சீசன், அப்படியே கீழே விழுந்தாங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சா பிளே ஆஃப், அதே கண்டிஷன்ல தான் இன்னைக்கு பஞ்சாப் இருக்கு. பஞ்சாப்க்கு அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு, ஏன்னா நல்லா பண்ணிட்டு வந்திருக்காங்க போன சீசன் ஆகட்டும் இந்த சீசன் ஆகட்டும். டிசி நல்லா தான் ப்ரோ பண்ணிட்டு வந்தாங்க, அப்புறமேட்டு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோ டிசி வந்து தோக்குதுன்னா கேப்டன்னால தோக்குது. இங்க பவுலிங் இல்லைன்னு கூட சொல்லலாம், பவுலிங் வீக்குன்னு சொல்லலாம். டிசில என்ன வீக்கு, உங்களுக்கு பவுலிங்க்கு பவுலிங் இருக்குது, பீக் ஃபார்ம்ல லுங்கி இருக்காரு. இவர் 150 கேள்வாக்கள் அடிச்சாரு, 10 லட்சம் ஒரு 4 ரன் அடிச்சாரு. சேம் டீம் 264 அடிச்சு இந்த டீம் கூட தான் கொடுத்தாங்க. அடிக்கிறாரு எல்லா மேட்ச். மேட்ச் ப்ரெடிக்ஷன்ல போய்க்கலாம். நந்தா நீங்க ஆரம்பிங்க. நந்தன் ப்ரோ நான் ப்ரெடிக்ஷனே கொடுக்கல ப்ரோ. பரவாயில்ல கொடுங்க, நீங்க மனசு தளராதீங்க. அதை வின் பண்ணிட்டீங்க. நைட்டு சொன்ன மாதிரி எம்ஐ எங்க 3 பேர்த்தையும் சாபத்தை பிரிச்சு விட்டீங்களே, மும்பைனதுக்கு எல்லாம் படுக்க வச்சுட்டீங்களே. மும்பை ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஏன்ப்பா நீங்க போங்க விடுங்க. சரி, இந்த மேட்ச் யாரும் பார்ப்போம். இந்த மேட்ச் ஜெயிச்சா பஞ்சாப் நல்லது, ஆனா டிசி ஜெயிச்சா டோர்னமெண்ட் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால பஞ்சாபே சொல்றேன் ப்ரோ. அவரே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே, அப்ப நீங்க நானும் பஞ்சாப் சைடு தான் போறேன். பஞ்சாப் தான் வின் பண்ணுன்னு தோணுது எனக்கு. டிசி நம்புற மாதிரி தெரியல. ஒருவேளை டிசி ஜெயிச்சிருச்சுன்னு வைங்களே, பஞ்சாப் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் தான். நீ என்னதான் முன்னாடி 6 மேட்ச் ஜெயிச்சிடலாம் காமிச்சிடலாம், பத்தாது. இல்ல நாளைக்கு வந்து தர்மசாலா நல்லா பேட்டிங் ரவுண்ட், எனக்கு என்னமோ நாளைக்கு கேட்கறதுக்கு போட்டுக்கிட்டோம். என்னமோ கேள்றாளுக்கு படுதுங்க போடுவோம். இல்ல ஸ்ரேஷ் இருக்கு, ஆனா டெல்லி கிட்ட அந்த பவுலர் நுப்பி கிட்டி இருக்கான், 4 ஓவர் தண்ணி கட்டிடும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. அதனால எனக்கு டிசி நாளைக்கு வச்சிருவேன் தோணும், என்னமோ தோணுது. நாளைக்கு கேள்றால அடிக்க போறான். இல்ல பஞ்சாப் நந்தா நீ நானும் இப்படி சொல்லி தோத்ததே இல்லையாடா. நான் சரி நான் மாத்திக்கிறேன், நானும் டிசியே வந்துடுறேன். நானும் டிசி தான் சொல்லலான்ட்டு இருந்தப்ப பஞ்சாப் மாத்தி சொல்லிருக்கேன். என்ன மட்டும் மாத்தி பஞ்சாப் வெளியே போகுது. இல்ல ஒரு பஞ்சாப் தான் சொல்றேன். எனக்கு பஞ்சாப் மேல மக்களின் கேப்டன் மேல எனக்கு இன்னைக்குமே நம்பிக்கை இருக்கு, அதனால பஞ்சாப் சொல்றேன். சார் நான் டிசி வந்துடுறேன். இது நந்தா உன்னாலதான் நான் மாத்திக்கிறேன். ஐஸ் எந்த டிசி நந்தா வந்து பஞ்சாப் ஜெயிக்கிறேன் ப்ரோ, நீங்க அமைதியா நாளைக்கு நேரம் மேட்ச் தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம இந்த மேட்சோட கேள்விக்கான நேரத்துல வந்து பேட்டிங் பிச்சு. ஸோ வந்து யார் அதிக 4 அடிப்பா, எந்த டீம் அதிக 4 அடிக்கும்னு கரெக்டா சொல்லுங்க. 4 6 கிடையாது, எந்த டீம் 4 அடிக்கணும்னு கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டிஷர்ட் வெயிட் பண்ணிருக்கு, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. டீம் ஃபைனலுக்குள்ள உங்களுக்கு டிஷர்ட் கையில இருக்கும். ஓகேவா? சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். எல்லாத்துக்கும் பாய். வணக்கம்.